ஹாய் எவ்ரிவான். துப்பாக்கிச் சூடு காரணமாக டான் பிரசாத் நேற்று இரவு உயிரிழந்திருந்தார். இவரின் உயிரிழப்பின் பின்னால் பல உண்மைகள் மறைக்கப்படுகின்றதா? இவரை யார் கொலை செய்தார்கள் என்ற கேள்வி இதுவரைக்கும் தொடர்கின்றது. இலங்கையில் கடந்த 10 வருடங்களில் நடைபெற்ற பல குற்றச் செயல்களுடன் தொடர்பு பட்டவராக டான் பிரசாத் காணப்படுகின்றார். இனவாத செயற்பாடுகளாக இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை தோற்றுவித்தவராக டான் பிரசாத் காணப்படுகின்றார். இந்த நிலையிலே தேர்தலும் அண்மித்துள்ள நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் பல விசாரணைகளும் ஆரம்பித்துள்ள நிலையிலே இவருடைய கொலை சம்பவமும் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். பொதுவாக ஒரு மனிதர் உயிரிழந்ததன் பின்னர் அவரின் நலவுகளையே பேச வேண்டும். உயிரிழந்ததன் பின்னர் ஒருபோதும் இந்த உலகிற்கு திரும்ப போவதில்லை. அதனால் அவர் செய்த தவறுகளை மன்னித்து அவர் தொடர்பான நலவுகளையே பேச வேண்டும். என்றாலும் டான் பிரசாத் உயிரிழந்ததன் பின்னர் அவரின் நலவுகளை பேசுவதை விட அவர் செய்த அநியாயங்கள், இனவாத செயற்பாடுகள், இனங்களுக்கு இடையிலே ஏற்படுத்திய முரண்பாடுகள் தொடர்பாகவே அனைவரும் பேசுகின்றார்கள். ஏனென்றால் இவர்கள் செய்த நலவு என்று சுட்டி காட்டுவதற்கு எதுவுமே இல்லாத நிலையே காணப்படுகின்றது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதை போன்று அவர் செய்த அநியாயங்களும் அவர் செய்த பாவங்களுமே அவரை வந்து சேர்ந்துள்ளது. அதன் அடிப்படையில் நேற்று இரவு 9:10 அளவிலே இவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இவரை யார் கொலை செய்தனர் என்ற கேள்வி தொடர்ச்சியாக காணப்படுவதுடன் இது தொடர்பான விசாரணைக்காக 6 போலீஸ் குழுக்களும் நியமிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று 3 இதுவரைக்கும் கைதும் செய்யப்பட்டுள்ளனர். பலரிடம் விசாரணைகளும் நடாத்தப்படுகின்றது. இவரை கஞ்சிப்பானை இம்ரான் கொலை செய்திருப்பார் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. என்றாலும் யார் கொலை செய்தார்கள் என்பது இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இவ்வாறு பல சந்தேகங்கள் காணப்படும் நிலையில் டான் பிரசாத் இலங்கை மக்களுக்காக என்ன செய்தார்? இலங்கை மக்களுக்காக இவர் செய்த சேவைகள் என்ன? சமூக செயற்பாட்டாளர் என தன்னை அடையாளப்படுத்தும் டான் பிரசாத் என்ன செய்துள்ளார் என்ற கேள்வியை அனைவர் மத்தியிலும் காணப்படுகின்றது. இலங்கையில் கடந்த 10 வருடங்களில் இடம்பெற்ற பல பிரச்சினைகளுக்கும் பல கலவரங்களுக்கும் காரணமாக டான் பிரசாத்தே காணப்பட்டுள்ளார். ராஜபக்ச குடும்பத்தின் மிக நெருக்கமானவராகவும் இம்முறையும் தேர்தலிலே போட்டியிட இருந்தவராகவும் டான் பிரசாத் காணப்படுகின்றார். 2018ஆம் ஆண்டு இறுதி பகுதியிலே திகன கலவரத்தின் முக்கியமானவராக டான் பிரசாத் காணப்படுகின்றார். 2019ஆம் ஆண்டு மினுவாங்கொடை கலவரம், இதிலும் மிக முக்கியமானவராக டான் பிரசாத் காணப்படுகின்றார். சிங்கள என்ற அமைப்பின் ஊடாக பல பிரதேசங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்பட்டவராகவும் கலவரங்களை இனவாதங்களை தூண்டியவராகவும் டான் பிரசாத் காணப்படுகின்றார். அதே போன்று தமிழ் மக்களுக்கு எதிராக புள்ளிவாய்க்கால் ஆர்ப்பாட்டங்களின் பொழுது அவர்களுக்கு எதிராக செயற்பட்டவராகவும் டான் பிரசாத் காணப்படுகின்றார். அதே போன்று ஆட்சி மாற்றத்திற்காக மக்கள் ஒன்றிணைந்து ஏற்படுத்திய அறகலையில் இவர்களே கலவரங்களை செய்திருந்தனர், மக்களை தாக்கியிருந்தனர், அறகலையை குழப்புவதற்கான செயற்பாடுகளை செய்திருந்தனர். இவ்வாறு இவருடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை தோற்றுவிப்பதாகவும் இனங்களுக்கு இடையில் பிரச்சனையை ஏற்படுத்துவதாகவும் மக்கள் மனதிலே இனவாதத்தை விதைப்பதாகவுமே காணப்பட்டது. இவர் அரசியல் கைகூலியாகவே செயற்பட்டிருந்தார். அதே போன்று போதைப் பொருள் வியாபாரிகளுடனும் இவருக்கு தொடர்புகள் காணப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது. இவ்வாறு இவர் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கப்படுகின்றது. சமூக வலைத்தளங்களிலே முக்கியமான ஒரு பதிவு பகிரப்படுகின்றது. இவருக்கும் குழந்தைகள் இருக்கின்றனர், இவருக்கு மனைவிகள் இருக்கின்றனர். எனவே இவரை விமர்சிக்க வேண்டாம், இவர் தொடர்பாக பேச வேண்டாம், இவருடைய தவறுகளை மறந்து விடுவோம் என பேசப்படுகின்றது. இதே போன்ற திகனை கலவரத்தின் பொழுது, மினுவாங்கொடை கலவரத்தின் பொழுது, இலங்கையில் பல பாகங்களிலும் இனவாதம் தூண்டப்பட்ட பொழுதும் பலருக்கும் குழந்தைகள் இருந்தது, பலருக்கும் மனைவிகள் இருந்தனர், பலருக்கும் குடும்பங்கள் இருந்தன. என்றாலும் இவர்கள் இனவாத செயற்பாடுகளையும் மனித மிருகத்தனமான செயற்பாடுகளையுமே செய்தனர். எனவே இங்கே எந்த பொய்களும் பேசப்படவில்லை. இவர்கள் செய்த காரியங்கள் மாத்திரமே பேசப்படுகின்றது. இதன் பின்னர் இலங்கையில் இவ்வாறானவர்கள் செயற்படக்கூடாது என்பதற்காகவே இவற்றை அடையாளப்படுத்துகின்றோம். அதே போன்று தற்போதைய அரசாங்கம் பல குற்றச்சாட்டுகளின் பெயர்களில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. எனவே இந்த விசாரணைகளின் சாட்சிகள் பலர்
கொலை செய்யப்படும் நிலையும் காணப்படுகின்றது. எனவே டான் பிரசாத் போன்றவர்களுடனும் பல உண்மைகள் புதைக்கப்படுகின்றதா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. பல அரசியல்வாதிகளின் கைக்கூலிகளாக செயற்பட்டவர்கள் கொலை செய்யப்படுவதன் ஊடாக சாட்சிகள், ஆதாரங்கள் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்படும் செயற்பாடு அரங்கேற்றப்படுகின்றதா என்ற கேள்வியும் காணப்படுகின்றது. எனவே அடுத்த கட்ட விசாரணைகள் ஊடாகவும் டான் பிரசாத்தை கொலை செய்தது யார் என்பது அடையாளப்படுத்துவதன் ஊடாகவுமே இது தொடர்பான உண்மைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.